ஹே ஹாய்டா, வெல்கம் டு மோச்சி பனி எஃப்எஃப் வேர்ல்ட். நான் உங்கள் லில்லி. நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இயற்கையின் காதல் சடகுடு பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கடா. அப்புறம் என் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கேட்டு ப்ளீஸ் 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 கமெண்ட் பண்ணுங்கடா. என் ஸ்டோரியில் எந்த லைன் பிடிச்சிருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கடா. ப்ளீஸ் ப்ளீஸ், நான் அதுதான் உங்ககிட்ட ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கேன். ஓகேவா? சரிடா, வாங்கடா இப்போ அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஏ என்ன மயிறுக்கீரன்லாம் சொல்கிற? என்ன இப்படி பேசுகிற நீ அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், ஏய் வீட்டுக்கு போகிற வரைக்கும் வாய் திறந்த வாய்க்குள்ளே என்ன தொட்டு ஆட்டோன்னே தெரியாது, தெரிஞ்சுக்க. ஏன்னா ஒழுங்காக மூடிக்கிட்டு வந்து சேரும். நான் இதுக்கு மூடிட்டு வரணும்? ஹலோ, என்னை பார்த்துக்க சொல்லி தான் உன்னை விட்டுருக்காங்க, புரியுதா? சும்மா தேவையில்லாமல் என்கிட்ட பேசுகிறவெல்லாம் வச்சிக்காத அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், மூடு, புரியுதா? உங்கள் அப்பா எல்லாம் என்கிட்ட சொல்லி தான் விட்டுருக்காங்க. என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எனக்கு தெரியும். வீட்டுக்கு வர வரைக்கும் வாயை திறந்த என்ன பண்ணுவேன்? கொட்டையை எடுத்து சொறி விடுவேன், தெரியுமா? அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறான். இப்போ ஜிமின் தான் அப்படின்ட்டு ஷாக்காக வாயை பொழக்கிறான். என்ன சொருகணுமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வாயை க்ளோஸ் பண்ணிக்கிறான். அவன் ஹேண்டில் வந்து அவன் மவுத்தில் வந்து ஹேண்டை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறான். இப்போ ஜங்குக் தான், ஏய் முன்ன கண்ணாடியில் கழட்டு, மூஞ்சி ஆளிப்ப கண்ணாடி ஒரு ஒன்று மாட்டிக்கிட்டேன், கழட்டா அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறான். இப்போ ஜிமினும் அந்த கண்ணாடி கழட்டிடுறான். வீட்டுக்கு வர வரைக்கும் இப்படியே இருக்கா, புரியுதா அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறான். அதுக்கு ஜிமின்னு அப்படின்ட்டு பேசுகிறான். ஏன்னா காது கேட்கல, அவன் துறக்க வேணாம்னு சொன்னான். சரி நீ பேசாத, மூடு அப்படின்ட்டு ஜங்குக் சொல்லலாம். இப்போ ஜிமினும் எதுவுமே பேசல, அப்படியே சைலண்ட்டாக தான் வரான். இப்படியே வீட்டுக்கு போயிடுறாங்க. அவங்க இருக்கிற இடம் பிளேஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு ஆறு மாதிரி போகுதுடா. அதை தாண்டி அப்படியே ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஸ்டெப்ஸாக படிக்கிட்டு மாதிரி கல்லில் கட்டி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போகணும். எப்படி சொல்கிறதுனா, ஒரு ஓட்டு வீடு மாதிரி வச்சுக்கிங்களேன், அந்த மாதிரி இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக வீட்டுக்கு வந்து ஜங்குக் இறங்கிடுறான். இப்போ ஜங்குக் தான் இறங்கில அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் இறங்கி நிற்கிறான். இப்போ ஜங்குக் அவன்பாட்டில் அந்த ஸ்டெப்ஸில் ஏறி வீட்டுக்கு போயிடுறான். ஜிமினுக்கு அது அவனே ஜங்குக்கே பார்த்துட்ருக்கான். இப்போ ஜங்குக் தான், ஏன் மேலே ஏறி வரமாட்டியா? லக்கேஜி மூட்டை தூக்கணும் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு சிரிப்பு வந்துடுது. அவன் இந்த பக்கம் திரும்பி லைட்டாக சிரிச்சிட்டு, வா நான் எடுத்துக்கிறேன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ ஜிமின் தான் சரி அப்படின்ட்டு அந்த எப்படி சொல்கிறதுனா, ஜிமின் வந்து வரான். ஜங்குக்கு வந்து அந்த ஸ்டெப்ஸ் அந்த அந்த கல் அடுக்கி வச்சுருக்காங்கடா, அதானே படிக்கட்டு, அதுலேருந்து இறங்கி வரான். ஜிமின் மேலே ஏறுறான். அதில் வந்து ஜிமினுக்கு ஏற தெரியல. இப்போ என்ன பண்ணுறான்னா, கரெக்டாக ஜங்குக்கு இறங்கி வர்றதுக்கும் ஜிமின் ஏறுறதுக்கும் இருக்குது. அந்த கல் ஸ்லிப்பாகி ஜிமின் வந்து விழப்போகிறான். இப்போ ஜங்குக்கு அப்படியே ஜிமினை தாங்கி பிடிச்சிட்டு அப்படியே ரெண்டு பேருமே ஒரு 5 செகண்ட்ஸ் அப்படியே ஐ கான்டாக்ட் போகுது அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே. இப்போ ஜங்குக் தான் அப்படியே ரியாலிட்டிக்கு வந்துட்டு, பார்த்து நடந்து வர மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இல்லை கல் தான் தடுக்கி விட்டுருச்சு, நான் ஒன்றும் பண்ணலை அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், சரி மேலே ரூமுக்கு போ, வீட்டுக்கு போ, அம்மா அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் என்ன பண்ணுறான், ஜிமினோட லக்கேஜில் எடுத்துகிட்டு மேலே போகிறான். இப்போ ஜிமின் அப்படி தடுமாறி அந்த கல்லில் ஏறி போய் வீட்டில் நிற்கிறான். இப்போ ஜங்குக்கோட அம்மா தான், ஹே ஜிமின் நல்லா இருக்கியாப்பா, ஒன்று குழந்தையில பார்த்தது, நல்லா வளர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மா தான் வந்து அப்படியே எப்படி சொல்கிறதுனா, ஜிமினோட சீக்ஸை அப்படியே நெட்டி முடிக்கிறாங்க. ஆண்டி நான் நல்லா இருக்கேன். என்னப்பா ஆண்டி அப்படிங்கிற, என்னை உரிமையாக அத்தைன்னு கூப்பிடு. அத்தையா? அத்தைன்னு சொல்லு அப்படின்ட்டு ஜங்குக்கோட அம்மா சொல்கிறாங்க.
இப்போ ஜங்குக்கு இந்த பக்கம் அப்படியே லைட்டாக ஜிமினை பார்த்து ஸ்மோக் பண்ணிவிட்டு உள்ளே போகிறான். சரி சரிப்பா உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை வந்து கூட்டிகிட்டு உள்ளே போகிறாங்க. அந்த வீடு வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறேன்னா ஜிமின் உள்ளே போகக்குள்ள அந்த மேலே அந்த கதவு வந்து அந்த அது எப்படி சொல்கிறதுனா அந்த வீடு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும்டா, குமிஞ்சு தான் போகணும். ஜிமின் வந்து குமியமாக போய் அந்த இதில் இடிச்சிக்கிறான். அம்மா வலிக்குது அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான் பார்த்து வர மாட்டியா, அதான் கீழே இறக்கி இருக்குல்ல, குமிஞ்சு வர தெரியாதா, அப்படியே நின்றுட்டே வருது அப்படின்ட்டு சொல்கிறான். இல்லை நான் பார்க்கல, எங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி நினச்சி வந்துட்டேன் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கோட அம்மா தான், ஏய் ஏண்டா குழந்தைய திட்டுற, அவனே பாரு பயந்து போயிருக்கான் பாவம் அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஜங்குக்கோட அம்மா சொல்கிறாங்க. யார் இவன் குழந்த, அம்மா இன்னும் வாய் பேசுகிறான் தெரியுமா, அப்புறம் தான் ஏதோ சொல்லி சமாளித்து இப்போ வாயை கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன். அப்பா திறந்தா மூட மாட்டிக்கிறாம்மா, நொய்யின்ட்டே இருக்கான் அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், என்ன நொய்யுன்னா, டேய் என்னை பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது, இவன் வேறு திட்டவும் முடியல, என்னென்னமோ வேறு சொல்லி திட்டுறான், கட்டையெல்லாம் எடுத்து வாய்க்குள்ளே சொல்லிடுறாங்க, ஐயோ என் வாய் என்னத்துக்கு ஆகிறது அப்படின்ட்டு ஜிமின் வந்து மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கான். இப்போ ஜங்குக் தான், ஏய் அங்கே என்ன யோசிச்சுட்டு இருக்கிற உள்ளவா அப்படின்ட்டு ஜங்குக் கூப்பிட்றான். இதோ வரேன் அப்படின்ட்டு ஜிமின் வெளில போகிறான். இப்படியே தான் கொஞ்சம் நேரம் போகுது. இப்போ அவன் ஜங்குக் வந்து ஒரு பூனைக்குட்டி வளர்க்குறான்னு சொன்னாலடா, அதுதான் பாப்பா. அந்த பாப்பா என்ன பண்ணுதுன்னா வந்து ஜிமின் மேலே ஏறி உக்காந்துக்குது. இப்போ ஜிமின் தான், ஏ ஏ ஏ கேட் 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 அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அங்கே இருக்கவங்களாம் பயந்துடுறாங்க. ஜங்குக்கு அம்மாவும் ஜங்குக்கும் பயந்தாங்க. என்னாச்சு கேட் கேட் இதை பிடிங்க, என் மேலே ஏறிக்கிச்சு, ஐயோ வலிக்குது கீறுது அப்படின்ட்டு அது ஒரு மாதிரி பண்ணுறான் ஜிமின்னு. இப்போ ஜங்குக்கோட அம்மாவுக்கும் சிரிப்பு வந்துடுது. ஜிமின் அது ஒன்றும் பண்ணாது, ஜங்குக்கோட ஃபேவரேட் அது பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்ட்டு சொல்கிறாங்க. ஜங்குக்கோட அம்மா, அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, தூக்குங்க ஐயோ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு தான், எது கத்துற என் பாப்பா பயந்துக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனைக்குட்டி வந்து தூக்கிக்கிறான். அப்பா இங்கே என்னென்னமாலாம் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, நான் எங்கள் ஊருக்கே போகிறேன் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இன்னும் 3 மாதத்துக்கு இந்த ஏரியா விட்டு நீ நவரவே முடியாது, புரியுதா அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், ஏன் உன்னோட பாஸ்போர்ட் விசா மணி எல்லாமே கேன்சல் பண்ணிட்டேன், எல்லாம் எடுத்து வைக்க வேண்டிய இடத்துல வச்சிட்டேன், ஓகேவா, இனிமேல் இந்த 3 மாதத்துக்கும் நீ இங்கே தான் இருந்தாலும் நான் சொல்கிறத மட்டும்தான் நீ கேட்டாகணும் அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். அதுக்கு ஜிமின், ஏன் எதுக்கு, அதெல்லாம் முடியாது நான் போகணும் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், வேலைக்கே ஆகாது, போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வா, தோட்டத்துக்கு போகணும். ஏன்னா போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வாடா, தோட்டத்துக்கு போகணும்னு சொன்னேன், புரியுதா அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், ஓகே என் லக்கேஜ் சூட் கேஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறான். அதுதான் ரூம், என் ரூம் 2 பேர்த்து ரூமும் ஒன்று தான். அது என்ன, நான் உன் கூட படுக்கணுமா, உன் கூட என்னால் படுக்க முடியாது, ஏய் அடங்கு, என் கூட தான் நீ படுத்தாகணும் அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான், எனக்கு இது கூட ஒரு ப்ரைவசி இல்லையா, உங்கள் கூட தான் இருக்கணுமா தூங்குறப்ப கூட அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். வேறு வழி இல்லை, இங்கே இருக்கிறது 2 ரூமு தான், ஒன்று எங்கள் அப்பா அம்மாவுக்கு, இன்னொன்று உனக்கு எனக்கும், ஓகேவா அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். எங்கள் அப்பான்னு சொல்லணும், என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்ட்டு ஜிமின் ஒரு மாதிரி ஃபேஸ் வச்சுட்டு உள்ளே போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரான். அவன் எப்படி வரான்னா அப்படியே எப்படி சொல்கிறதுனா ஒரு கோட் ஷூட் மாதிரி இருக்குண்டா, அது மாதிரி வேர் பண்ணிட்டு வரான், பிளாக் கலரு. இப்போ ஜங்குக் தான்,
அப்படியே ஜிமினை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறான். இப்போ ஜிமி தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூலிங் கிளாஸ் எடுத்து அவன் கண்ணாடி என்ன ஐஸில் போட்டுக்கிறான், கண்ணாடி அவன் ஃபேஸில் போட்டுக்கிறான். ஆமாம், இப்போ எங்கே போகிற? நீ தான் சொன்ன தோட்டத்துக்கு போகலான்னு, அதான் ரெடி ஆகிட்டு வந்திருக்கேன். நாங்கள் யாரும் வரவேற்கலாம் இல்லையே. என்ன? இல்லை, இது என்ன சிட்டி நினச்சியா? வயல் காட்டுக்கு போகிறோம், புரியுதா? அங்கே பார், அந்த சாக்ஸ் பனின்னு இருக்குல்ல, அது பார் துண்டு இருக்குது, அதை போய் வியர் பண்ணிட்டு வா, இதை கழட்டி தூக்கி போட்டு வா அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். வாட்? என்ன பனினா? சாக்ஸா? நானா? என்னால் முடியாது அப்படின்ட்டு ஜிமின்னு சொல்கிறான். ஏய், முட்டை போய் போட்டு வாடா அப்படின்ட்டு ஜங்குக்கு மிரட்டுறான். நீங்கள் என்ன என்னை திட்டிக்கிட்டே இருக்கீங்க, போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி ஃபேஸை க்யூட்டாக வச்சுட்டு போய் அந்த ட்ரெஸ் எடுத்து வியர் பண்ணிட்டு வரான். அவனுக்கு அது எப்படி சொல்கிறதுன்னா, பனியன் அந்த சாக்ஸ் தான் வியர் பண்ணியிருக்கான். அந்த துண்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கையில் அப்படியே ஒரு மாதிரி அடிச்சிட்டு, இது என்ன பண்ணணும்? என்னை மாதிரி இடுப்பில் கட்டிக்க. எனக்கு கட்ட தெரியாதே. உனக்கு என்னதான் தெரியும்? நீ ஏன் திட்டுறீங்க? சரி, அந்த தொண்டை கொடு அப்படின்ட்டு ஜங்குக்கு வாங்கி ஜிமினுக்கு அப்படியே கட்டுறான். எப்படி சொல்லுன்னா, அந்த ஒரு மாதிரி முடிச்சு போட்டு ஒரு இருக்கிறான். இப்போ ஜிமினை அப்படியே ஜங்கு கிட்ட அப்படின்ட்டு அப்படியே அவ்வளோ ஃபேஸ் கிட்ட போய் நிற்கான். அப்படியே 2 பேர்த்துக்கு ஒரு இன்ச்சு தான் கேட்பேன். அப்படியே 2 பேர்த்துக்கு ஒரு 2 செகண்ட் ஒரு ஐ கான்டாக்ட் போகுது. இப்போ ஜங்கு எதுக்கு இப்படி கிட்ட வந்து நிற்கிறேன்? நான் கிட்ட வரல, நீங்கள் இருக்கவும் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். சரி அப்படின்ட்டு என் ஜங்குக்கு என்ன பண்ணுறான், வான்னு சொல்லிட்டு கீழே போயிடான். ஜங்குக்கு செம்மையாக ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது. அது அவனுக்கு ஏன்னே தெரியல. அப்படியே ஹார்ட்டில் ஹேண்டை வச்சுட்டு, என்ன இப்படி இருக்குது, அவன் கிட்ட வந்தாலே. ஜங்குக்கா, இதெல்லாம் பார்த்து மயங்கிறாத, அவன்லாம் அவனுக்கு செட் ஆக மாட்டான் அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்லிவிட்டு அப்படியே கீழே போகிறான். இப்போ ஜிமினும் அப்படியே ஜங்குக்கு பின்னாடியே தான் போகிறான். அங்கே வயல்வெளிலாம் இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. அங்கே பச்சை பசேன்னு அந்த ஆற்றுல வந்து தண்ணி போகுது. அப்படியே சலசலன்ற சத்தம், அந்த குருவிகள் சத்தம், மயில்கள் சத்தம், அங்கே ஆடு மாடு கோழி அந்த மாதிரி சத்தங்களாம் அப்படியே நேச்சர்ஸ் அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது. ஜிமின் அவ்வளோ அழகாக ரசிச்சிட்ருக்கான். இப்போ ஜிமின் தான் ஜங்குக்கா அப்படின்னு கூப்பிட்றான். இப்போ ஜங்குக் தான் திரும்பி என்னங்கிற மாதிரி பார்க்குறான். ஏன் அப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ என்ன சொன்னேன்? ஜங்குக்கான்னு சொன்னேன். ஓ, நல்லாயிருக்கு, கூப்பிடு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, கூப்பிடு. ஜங்குக்கா, இந்த இடம் சூப்பராக அழகாக இருக்குது. ஆமாம், இங்கெல்லாம் நீ என்ன பண்ணுவ? நான் என்ன பண்ணுறேங்கிறத நீ இன்றைக்கி பாரு, நாளையிலேருந்து நீ பண்ணு. ஓ, அப்படியா? என்ன நான் பண்ணணுமா? ஆமாம். நான் எதுக்கு பண்ணணும்? டேய், நீ இப்போ நீங்கள் எதுக்கு வந்த? எங்கள் அப்பா 3 மாதம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வர சொன்னார். ஓ, அந்த ரெஸ்ட்டை தான் இப்போ நான் பண்ண சொல்கிறேன். ஹலோ, எங்கள் அப்பா என்ன தெரியுமா சொன்னார்? 3 மந்த்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் அங்கே இருக்கிறதெல்லாம் கற்றுக்கிட்டு வான்னு சொன்னார். நீ என்ன என்னை வயலெல்லாம் வேலை செய்ய சொல்கிற? டேய் வெங்காயம், அந்த வேலையை தானே செய்ய சொன்னார். வெங்காயம் வேலையா? ஐயோ, ஒரு மயிரும் தெரியல, வாய் மட்டும் வாய் எப்படி இருக்குது பாரு அப்படின்ட்டு ஜங்குக்கு மைண்ட் வாய்ஸ் கொடுக்குறான். இப்போ ஜிமின் தான், அவங்க என்ன முணுங்குறீங்க? ஒன்றும் இல்லை, என் பின்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அவ்வளோ அழகாக பார்த்துட்டு சிரித்து பேசிக்கிட்டு அப்படியே அந்த வயலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வராங்க. இப்போ அங்கே 2 பொண்ணுங்க அப்படியே அவ்வளோ அழகாக சாரீ கட்டியிருக்காங்க. அவங்க எப்படி கட்டியிருக்காங்கன்னா, பெண் கொசம் வச்ச மாதிரி சாரீ கட்டியிருக்காங்க. தலையில் வந்து பில்லு கட்டு வச்சுருக்காங்கடா, வச்சுக்கிட்டு அருவா ஒன்று கையில் இருக்குது, 2 பேர்த்துக்கிட்டையுமே இருக்குது. இப்போ அதில் ஒரு பொண்ணு தான், யோ மாமா, இங்கே என்னையா பண்ணுற அப்படின்ட்டு அதில் ஒரு பொண்ணு கேட்குறாங்க. இப்போ ஜங்குக்கு திரும்பி யாருங்கிற மாதிரி பார்க்குறான். ஏய் மாமா, இங்கே என்ன பண்ணுற?
யார் இந்த பையன் அழகாக இருக்கான், என்ன உன் ஃப்ரெண்டா அப்படின்ட்டு கேட்குறா. இதுக்கு அப்போ ஜங்குக்கு ஐயோ வந்துட்டலா, இவ்வளோ வேற மாமா வாமான்ட்டே இருப்பாளுவ ம் அப்படின்ட்டு ஜங்குக்கு மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கான். இப்போ ஜிமின் தான், ஹேய் வாவ் பியூட்டி கேர்ள்ஸ் செம்மையாக இருக்காளே அப்படின்ட்டு ஜிமின் இந்த பக்கம் சொல்கிறான். இப்போ அதில் அந்த பொண்ணு தான், யோ மாமா என்னையா, நானும் வரப்பெல்லாம் போகிறப்பெல்லாம் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன், சும்மா கிக்குன்னு இருக்க. ஆனால் இந்த ஃபேரிக்கிட்ட ஏன் மடங்க மாட்டேங்கிற? நான் எத்தனை நாளாக உன்னை பார்த்துட்ருக்கேன், இப்போ ஓகே சொல்லுவேன் அப்போ ஓகே சொல்லுவேன் அப்படின்னு. என்னை எப்போயா கல்யாணம் பண்ணிக்குவ சொல்லியா மாமா அப்படின்ட்டு ஃபேரி சொல்கிறாடா. ஆமாடா, அது வேறு யாரும் இல்லை, ஃபேரி. இன்னொரு பொண்ணு சொன்னது வந்து லில்லிடா. இப்போ ஏய் மூடிட்டு போடி ஒழுங்கா, சும்மா வந்து இங்கே என்ன வலிஞ்சிட்ருக்க, பே உனக்கு என்ன ஊரில் வேறு ஆம்பளே இல்லையா, என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஜங்கு கேட்கான். இப்போ ஃபேரி தான், ஊரில் எத்தனை ஆம்பளை இருந்தாலும் ஒன்றை மாதிரி வர முடியுமாயா சொல்லு, என் மாமா மாதிரி இங்கே எவனாவது இருக்கானா என்ன? ஆமாம் தம்பி நீ யார் அப்படின்ட்டு ஃபேரி கேட்குறா. ஹாய் 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 ஐம் ஜிமி, நைஸ் மீட் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ லில்லி தான், யோ நான் திட்டுற, இந்த திட்டுற வேலை இங்கே வச்சுக்காத, நான் புரியுதா? என்ன கேட்டாயா ஃபேரி, உன் பேரை தானே கேட்டா, அதுக்கு என்ன என்னமா கெட்ட வார்த்தையில் திட்டுற அப்படின்ட்டு லில்லி வரா. இப்போ ஜிமின் தான், நான் திட்டுறேண்ணா, நான் திட்டல, உங்களை நான் அறிமுகப்படுத்த சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். அப்படியா, ஏன் அது தமிழில் சொல்கிறது, ஏன் இங்கிலீஷ்லேயே பிறந்து இங்கிலீஷ்லேயே வளர்ந்தீங்களா என்ன தோற அப்படின்ட்டு லில்லி கேட்குறான். இப்போ ஜிமின் தான், நான் தமிழ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஃபேரி தான், ஏய் பிடி லில்லி, அவனே பாவம் சின்ன பையமாக இருக்கான், அவங்ககிட்ட போய் கத்திட்டு இருக்க. இல்லை ஃபேரி அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்கிறா. கம்முன்னு இருடி அப்படின்ட்டு ஃபேரி என்ன பண்ணுறா. சரி யோ மாமா என்ன எப்பயா ஓகே சொல்கிற சொல்லியா, மாமனை நினச்சி ஃபேரி ரொம்ப ஏங்கி போய் பாரு எப்படிலாம் இழைச்சி போயிருக்கேன்னு அப்படின்ட்டு ஃபேரி சொல்கிறா. இப்போ ஜிமின் தான் ஃபேரியை அப்படி கீழேருந்து மேலே வரைக்கும் பார்த்துட்டு, அடியே கொண்டச்சி நீ இழைச்சி போயிட்டியா, ஏ அம்மா எப்படிலாம் நடிக்கிறாளோ பாடுறா அப்படின்ட்டு ஜிமின் அப்படியே வாயை பொழந்து பார்த்துட்ருக்கான். இப்போ ஃபேரி தான், ஏய் இங்கே என்ன ஆன்னு பார்க்குற, பே முடிஞ்ச பாரு அப்படின்ட்டு ஃபேரி வந்து ஜிமினை பார்த்து சொல்கிறா. நான் ஒன்றும் பார்க்கல, நீங்கள் அழகாக இருக்கீங்க அதான் பார்த்தேன். ஐயோ இது கிராமையா, இது எங்ககிட்ட சொன்ன மாதிரிலாம் வெளியாட்டி சொல்லிகிட்டு இருக்காரு, அப்புறம் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்ருவாளுவ புரியுதா அப்படின்ட்டு ஃபேரி சொல்கிறா. இப்போ ஜிமின் தான், என்னத்தை கட் பண்ணுவாளுவ, ஏய் என்ன அவ இவங்கிற, சாரி 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 என்னத்தை கட் பண்ணுவாங்க, எது வளர்த்தியா இருக்கோ அதை தான் அப்படின்ட்டு லில்லி சொல்கிறா. அப்படின்ட்டு ஜிமின் வந்து வாயை பொழக்கிறான். இப்போ ஜங்குக் தான், அவங்ககிட்ட எதுக்கு வாய் கொடுத்துட்ருக்கீங்க, அவனே இந்த ஊருக்கு புதுசு, நீங்கள் கிளம்புங்க, உங்களுக்கு வேறு வேலை இல்லையா, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க. என்ன மாமா இப்படி சொல்கிற, ஆட்டுக்கு பில்லருக்கு போனோம் சரின்ட்டு இப்படியே வந்தோம், மாமா நல்லா கும்முன்னு வேறு நின்றுட்டுருக்க, அதை சும்மா பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்ட்டு ஃபேரி இழுக்கிறா. நீ இழுத்தது போதும் மூடிட்டு போடி அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ லில்லி தான், யோ மாமா என்னாயா ஃபேரி ஆசையாக கேட்டால் மூடிட்டு போ அப்படி இப்படிங்கிற, என் அக்கா எத்தனை நாளாக கேட்டுட்ருக்கா கல்யாணம் பண்ணிக்கின்னு, பண்ணிக்க வேண்டியதானே மாமா அப்படின்ட்டு லில்லி சொல்கிறா. இப்போ ஜங்குக் தான், ஏய் போறீங்களா கம்முன்னு,
சும்மா காண்டு மயிறு கிளப்புனீங்க, சேர்த்தள்ளி மூஞ்சிலே போட்டுரும் பார்த்துக்க அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ ஃபேரி தான், மாமா ஃபேஸ் மூஞ்சில் வேணாம், என் இடுப்பில் வேணாம் போட்டு அப்படி நீயே கழுவி விடுறியா, க்ளீன் பண்ணி விடுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி சொல்கிறான். டிங்கு வையாலா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் தலைவி வந்து ஏதோ எடுக்க போகிறான். வாடி வாடி ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி லில்லி ஓடி போயிடுறாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு ஜிம்மின் அப்படியே சிரிச்சிட்ருக்கான். இப்போ நீ என்ன சிரிக்கிற, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கூப்பிட்றான். போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் என்ன அப்படியே அந்த வயல்வெளி பார்த்தா சுற்றிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் தான், ஜங்குக்கா, அவங்க யார் இல்லை இப்போ 2 பொண்ணு பேசிட்டு போனாங்கல்ல, அவங்க யாருன்னு கேட்டேன். என் அத்தை பொண்ணுங்க. ஓ, உங்களுக்கு அத்தை பொண்ணெல்லாம் இருக்கா? ஏன்? இல்லை கேட்டேன். சரி வா வீட்டுக்கு போகலாம், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உனக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அப்படியா ஜங்குக்கா, ஆமாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அவனோட மாட்டு தொழுவுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். அந்த மாட்டு கொட்டான்னு சொல்லுவாங்கடா, அங்கே ஆடு மாடெலாம் இருக்கும் அங்கே. இப்போ ஜங்குக்கு ஒரு மாட்டை பார்த்துட்டு, இவங்க தேவிகா, அவங்க வந்து சரசு, இவங்க லட்சுமி, இவங்க ஜோதிகா, இவங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அப்புறம் இந்த ஆடு பேர் ரூபி, ஆடுன்னு சொல்லக்கூடாது ரூபின்னு சொல்லணும், புரியுதா? அப்புறமேட்டு 2 நாய் காட்டி, இவங்க பேர் ராமு, இவங்க பேர் ஸ்ரீ. வீட்டில் ஒன்று பார்த்தி பொண்ணுக்குட்டி, அது பேர் பாப்பா. இவங்க தான் என் ஃப்ரெண்ட்ஸு, நீ அறிமுகப்படுத்திக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், என்ன இவங்கெல்லாம் ஃப்ரெண்டா? ஆமாம். உங்களுக்கு மனுஷங்களாம் ஃப்ரெண்டு இல்லையா? ஆடு மாடு தான் ஃப்ரெண்டாக இருக்குமா? இப்போ தான் சொன்னேன் ஆடு மாடுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி, நேம் சொல்லு. ஓகே என்னமோ சொன்னீங்க, தேதிக்கா பூதிக்கா வாதிக்கான்ட்டு. ஜோதிகா, தேவிகா, சரசு, லட்சுமி, ரூபி, புரியுதா அப்படின்ட்டு மறுபடியும் ஜங்குக்கு சொல்கிறான். புரியுது என்ன ஃப்ரெண்ட்ஸு, ஹாய் கைஸ், நான் தான் உங்களோட நியூ ஃப்ரெண்டு, என்னையும் உங்கள் ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிறீங்களா அப்படின்ட்டு ஜிமின் அவங்கக்கிட்ட அப்படியே கேட்குறான். இப்போ அங்கே இருக்கிற அந்த மாடுங்கள்லாம் அவ்வளோ அழகாக தலையை ஆட்டுதுங்க. அழகாக இருக்கே அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். நம்ம என்ன பேசினாலும் அதுக்கு புரியும் அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். ஓ அப்படியா அப்படின்ட்டு இப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ அப்படியே நைட்டு ஒரு 9:30 இருக்கும். எல்லாம் ஜீக்குக்கு 2 பேருமே சாப்பிட்டு அப்படியே படுக்கிறாங்க. அந்த கட்டில் மாதிரி இருக்கும்டா, கவுத்து கட்டில்னு சொல்லுவாங்க, அது மாதிரி தான் அங்கே இருக்குது. கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான், ஜங்குக்கு போய் படுத்துக்கிறான். இப்போ ஜிமின் தான் அப்படியே பார்க்குறான் ஜங்குக்கு. இப்போ ஜங்குக் என்ன, இல்லை நானும் படுக்கணும், அதான் நான் எங்கே படுக்க அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறான். இப்போ ஜங்குக்கு தான் அந்த கட்லி குட்டியாக தாண்டா இருக்கும், அதுலேயே ஒரு பக்கமாக நவுந்துக்கிட்டு, இந்தா இங்கே ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இதில் படுவா. இங்கேயா? இங்கே தான். என்னடா இப்படிலாம் பண்ணுற, ஒரு பெட்டு கூட கிடையாதா அப்படின்ட்டு ஜிமினோட மைண்ட் வாய்ஸ் குறிச்சிட்ருக்கான். இப்போ ஜங்குக் தான், என்ன யோசிக்கிற, வந்து படுவா அப்படின்ட்டு ஜங்குக் கூப்பிட்றான். இப்போ ஜிமினி சரி அப்படின்ட்டு என்ன பண்ணு, ஜங்குக் பக்கத்தில் போய் தான் படுக்கிறான். அவனுக்கு இடமே பத்த மாட்டேங்குது, ஒரு மாதிரி இடிச்சிட்டு அப்படி இப்படி தான் படுக்கிறான். இப்போ எதுக்கு ஆட்டிகிட்ருக்க? இல்லை நான் ஆட்டல, நீங்கள் படுத்துக்கங்க, நான் கீழே படுத்துக்கிறேன். ஒன்றும் தேவையில்ல, படு அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ அப்படியே தான் படுத்துக்கிறாங்க. அப்படியே கொஞ்ச நேரத்தில் வந்து 2 பேருமே தூங்கிடுறாங்க. இப்போ ஒரு அன்டைம்லடா ஜிமின் என்ன பண்ணுறான், திரும்பி படுக்கிறங்கிற பேரில் படுக்கக்குள்ளே என்ன பண்ணுறான்னா,
ஜங்குக் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணி படுத்துக்கிறான். ஜங்குக் டக்குன்னு அப்படியே தூக்கம் கலைஞ்சிருது. இப்போ அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜிமினோட ஃபேஸும் ஜங்குக்கோட ஃபேஸும் அவ்வளோ கிட்ட இருக்குது. அப்படியே எப்படி சொல்ல ஒரு அரைஞ்சி தான் கேப்பு அவங்க 2 பேர்த்தோட லிஃப்ட்டும் அட்டாச் ஆகிறதுக்கு. இப்போ ஜங்குக்கு தான் இவன் என்ன எவ்வளோ கிட்ட இருக்கான், ஹார்ட் பீட்லாம் ஏன் எவ்வளோ ரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே ஜிமின் அப்படியே தள்ளி படுக்க வைக்கிறான். அப்போ இன்னும் ஜிமின் இன்னும் இருக்க டைட்டாக அப்படியே ஜங்குக்கை ஹக் பண்ணிக்கிறான். அம்மா ஏமா தள்ளுற அப்படின்ட்டு. இப்போ ஜங்குக்கும் எதுவும் சொல்லலை, சரின்ட்டு அப்படியே ஹக் பண்ண மாதிரியே படுத்துக்கிறான். ஜங்குக் ஹக் பண்ணல, ஜிமின் மட்டும் ஹக் பண்ணிக்கிறான். இப்போ அப்படியே தான் மார்னிங் ஒரு 7:30 ஆகுது. ஜங்குக்கு வந்து ஃபஸ்ட்டே வேக்கப் ஆகிருப்பான். இப்போ ஜிமின் நல்லா தூங்கிட்டு இருக்கான். இப்போ ஜங்குக் என்ன பண்ணுறான்னா ஒரு சொம்பு தண்ணி கொண்டு வந்து அப்படியே ஜிமின் ஃபேஸ்லேயே அப்படியே ஊற்றுறான். ஐயோ ஐயோ மழை, மழை 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 பெய்யுது, இவ்வளோ மழை பெய்யுது, ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் கத்திட்டு ஏந்திரிக்கிறான். இப்போ ஏந்திரிச்சிட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜங்குக்கு முன்னாடி நிற்கிறான். மழை இல்லையா, அப்புறம் எப்படி என் மேலே தண்ணி வந்துச்சு அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறான். இப்போ ஜங்குக் தான் மழையும் வரல ஒன்றும் வரல, நான் தான் தண்ணி மண்ணு ஊற்றினேன். டைம் என்ன ஆகுது, எவ்வளோ நேரம் தூங்கிட்டுருக்க? அதுவா, நைட்டு சரியாக தூக்கம் இல்லை ஜங்குக்கா, அதான் அப்படியே டயர்டாக இருக்குன்னு படுத்துட்டேன். ஓ அப்படியா, சாருக்கு வேறு ஏதாவது வேணுமா? ஒரு கோல்டு காஃபி இல்லைன்னா ஒரு பூஸ்ட் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஐஸ் க்ளோஸ் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா ஜிமினை கூட்டிகிட்டு வந்து அந்த மாட்டுக்கட்டி தெருவில் தான் விடுறான். ஏன் இங்கே கொண்டு வந்து விட்டுறீங்க அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறான். இந்த மாடு சாணம்லாம் போட்டிருக்குல்ல, இதெல்லாம் அள்ளி போட்டு க்ளீன் பண்ணிட்டு வா, உனக்கு நான் காஃபி எடுத்து வைக்கிறேன், நீ சொன்ன கோல்டு காஃபி அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். என்ன நானா, அதுவும் இதுவா, அம்மா இது என்னது அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறான். தெளிவாக சொல்லணுமா அப்படின்ட்டு ஜங்கு கேட்குறான். ஆமாம் தெளிவாக சொல்லு, அது பச்சை பச்சையாக இருக்குது, ஏதாவது சட்னியா இல்லை கீரை துவையலா அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறான். இப்போ ஜங்குக் தான் கீரை தான், மேலே இருக்கு, சாப்பாடு எடுத்து வந்து தரேன், அப்படியே உட்காந்து பிசைஞ்சு சாப்பிட்றியா? நல்லா இருக்குமா? சாப்பிட்டு பாரு, நல்லா இருக்குன்னு தெரியும் அப்படின்ட்டு ஜங்குக் சிரிக்கிறான். ஏன் சிரிக்கிறீங்க? டேய் அது மாட்டு சாணம்டா. அப்படின்னா இவனுக்கு எப்படி தான் புரிய வைக்கிறதுன்னு எனக்கும் தெரியல. அப்படியா, அப்படின்னா நான் தெளிவாக ஒன்று சொல்கிறேன், புரிச்சிக்க. சொல்லுங்கள். நீ சாப்பிட்டு ரெஸ்ட் ரூம் போவல மார்னிங்க? ஆமாம். அப்போ என்ன பண்ணுவேன்? ரெஸ்ட் ரூம் போவேன். அப்புறம் அப்போ இது மாட்டு ரெஸ்ட் டாய்லெட்டா அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறான். இப்போ ஜங்குக்கு சாருக்கு இப்போ தான் விளங்குச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கேட்குறான். இப்போ ஜிமின் யூ உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தா என்னை போய் மாட்டு டாய்லெட் அல்ல சொல்லுவேன்? உனக்கு என்ன ஒழுங்கா இருந்துக்கியா, அவ்வளோதான் பார்த்துக்க அப்படின்ட்டு ஜிமின் ஒரு மாதிரி பண்ணுறான். என்ன மூடிட்டு ஒழுங்கா அள்ளி கொட்டிட்டு வந்து சேரு, அப்போ தான் உனக்கு சாப்பாடு. நான் இதெல்லாம் தொட்டது கூட இல்லை, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, ப்ளீஸ் ஜங்குக்கா, வேறு ஏதாவது வேலை இருந்தால் வையுங்கள ப்ளீஸ் அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறான். இதை அள்ளிட்டு வந்தால் உனக்கு சாப்பாடு, இல்லையா இன்றைக்கி ஃபுல்லாக பட்னியாக தான் இருப்பேன் அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ ஜங்குக்கோட அம்மா தான், ஜங்குக்கா பையனை ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற? அம்மா ப்ளீஸ், அவங்க அப்பா என்ன சொன்னாங்கன்னு உனக்கு தெரியுமில்ல, தெரிஞ்சு எதுக்கு இங்கே வந்திருக்க, நீ போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். அவங்க அம்மாவும் என்னமோ பண்ணுங்கடா போங்கடா அப்படின்ட்டு போயிடுறாங்க. இப்போ ஜிமின் தான்,
ப்ளீஸ் சங்குக்கா, இந்த வேலை மட்டும் வேணாம். வேறு ஏதாவது வேலை இருந்தால் கூட ப்ளீஸ். அதெல்லாம் முடியாது, அல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்லிட்டு போயிடுறான். இப்போ ஜிமின் தான் அது எப்படின்னா அள்ளவே முடியல. அள்ளி அள்ளி எல்லாம் போட்டு போய் கொட்டிட்டு வந்து அப்படியே இடுப்பில் கை வச்சுட்டு, அப்பா அம்மா எவ்வளோ டயர்டாக இருக்குது. ஏய், உங்கள் பேர் என்ன? சோதிக்காவா தேவிக்காவா? ஏம்மா கொஞ்சம் கம்மியாக போட மாட்டீங்களா? என்னால் அள்ள முடியல, ப்ளீஸ் நாளையிலேருந்து கம்மியாக போடுங்க அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ அங்கே இருக்கிற மாடுங்களாம் அப்படியே தலையை ஒரு மாதிரி ஆட்டுதுங்க. இப்போ என்ன சொல்லிட்டேன், எதுக்கு தலையாட்டுறீங்க? என்னமோ பண்ணுங்க போங்க அப்படின்ட்டு அந்த ஆட்டுக்கிட்ட போகிறான். அந்த ஆடு அப்படியே அந்த அந்த கடித்தரெல்லாம் அந்த எப்படி சொல்லணும்னா கூட்டியெல்லாம் அழுறான். ஓரளவுக்கு எல்லாமே ஜிமின் செய்கிறான். இப்போ ஜங்குக் தான் கொஞ்ச நேரம் கழித்து வந்து பார்க்குறான். ஓரளவுக்கு பரவாயில்ல. ஃபஸ்ட் நாளே இந்த அளவுக்கு தயாராகிட்டா பரவாயில்ல, இனிமேல் கற்றுக்க. இனிமேலா? அப்போ டெய்லி செய்யணுமா? ஆமாம், இனிமேல் டெய்லி நீ தான் செய்யணும். என்ன பார்க்குற, வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை கூட்டிகிட்டு போகிறான். இப்போ ஜிமின் அது எப்படி சொல்லலாம், ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே எல்லாம் அந்த சேறு சகதியமாக இருக்குது. இப்போ போய் குளிச்சுட்டு வா. எனக்கு பசிக்குது ப்ளீஸ், நான் சாப்பிட்டு குளிச்சிக்கிறேனே. ஏன்டா அதுக்கு நீ எப்படி சாப்பிட போறியா? ஆமாம் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். நீலாம் சொன்னால் நீலாம் திருந்த மாட்டேன் அப்படின்ட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறான், ஜிமின் அப்படியே அவ்வளோ அழகாக லிக் பண்ணி தூக்கிட்டு அப்படியே போகிறான். என்னை எங்கே தூக்கிட்டு போகிற? விடு என்ன, என்னை விடு விடு ஜங்குக்கா, என்னை விடு அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ என்னென்னா, ஏன்னா அவங்க வீடு பக்கத்தில் தானே ஆறு இருக்குது. அந்த ஆற்றுலேயே போய் அப்படியே 2 பேரும் குதிச்சிட்றாங்க. சின்ன சின்னன்னு இருக்கு அப்படின்ட்டு ஜிமின் பண்ணுறான். இப்போ ஜங்குக் தான், இதுதான் இயற்கை தண்ணி, இதில் குளி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஹை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த ஆற்றுல குளிச்சிட்ருக்காங்கடா. ஓகேடா, நான் இந்த ஸ்டோரி இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு தெரில. ப்ளீஸ் 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 எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.